ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம ஹெல்த்தியா பார்த்து செஞ்சாலும் குழந்தைகள் சில சமயம் சில விஷயங்களை எடுத்துக்க மாட்டாங்க. பையனுக்கு நான் சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் ரசத்துல சேர்த்துற பூண்டாகட்டும், சாம்பார்ல இருக்கிற வெங்காயம் ஆகட்டும் எல்லாமே வாய்க்குள்ள போயிடும். எப்படியோ நசுக்கி ஊட்டிடுவேன். ஆனா எப்ப அவனே சாப்பிட ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து இந்த ரசத்துல போடுற பூண்டு ஒரு பூண்டு கூட அவன் தொடறதே கிடையாது. பூண்டை தட்டி மட்டும் போடுறதுனால அதை அப்படியே தனித்தனியா எடுத்து வச்சுட்டு இருந்தான். சரி, நம்மளும் ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்றது உண்டு, இது ஹார்ட்டுக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த மேட்டர் எல்லாம் அவர் காதுக்கு போன மாதிரியும் தெரியல, தலையில ஏறின மாதிரியும் தெரியல. ஃபுட் ஹேபிட்ல ஒரு சேஞ்சுமே என்னால பார்க்க முடியல. ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேல் ரசப்பொடியா அரைச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சீரகம், மிளகு, கொஞ்சமா மல்லி, ஒரு வரமிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 2-3 கருவேப்பிலை தலை இதெல்லாம் போட்டுட்டு மிக்சியில கொரகொரன்னு அரைச்சிட்டு அதை ரசத்துல சேர்த்திக்கிறது. ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுறதுனால ரசமுமே டேஸ்ட் ஆசமா இருக்கு. ஃபைனலி ஒரு அம்மாவோட மைண்ட் வாய்ஸ்ல இப்ப பிரிச்சு எடுப்பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு.